நீ நம்பிக்கொண்டிருக்கிறல்ல, அது தாமதிக்குதே, நடக்குமா நடக்காதா என்னாகுமோன்னு கலங்கி கொண்டிருக்கிறல்ல, நிச்சயமாக முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. நீ நம்பிக்கொண்டிருக்கிற ஆண்டவர் எனக்கு இதை செய்வார், என் பிள்ளைகளுக்கு இதை செய்வார், எனக்கு இந்த காரியத்தில் ஆண்டவர் அற்புதம் செய்வார் நம்பிக்கொண்டிருக்கிறல்ல, அந்த நம்பிக்கை விட்டுறாத. உன் நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாய் முடிவு உண்டு என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். எங்க நடக்க போகுதுன்னு மனசு வந்து போயிருக்கிறீங்களா? இன்றைக்கு உங்களை பலப்படுத்துகிறார். உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார். உங்களுடைய நம்பிக்கையின்படியே ஒரு அற்புதத்தை செய்து உங்களை மகிழ பண்ண போகிறார். நான் நம்பின காரிய கர்த்தரால் எனக்கு வந்தது என்று சொல்லி மகிழ்ச்சியோடு ஆண்டவரை துதிக்க போறீங்க. இந்த நம்பிக்கையின்படி நம்மை ஆசீர்வதிக்கத்தான் அவர் சிலுவையிலே தன்னையே பலியாய் கொடுத்து நமக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார். அப்படி நேசிக்கிற ஆண்டவர் நீங்கள் நம்பியிருக்கிற காரியத்துல அற்புதம் செய்யாம விட்டுருவாரா? நீங்க வெட்கப்பட்டு போக விடுவாரா? என் ஜனம் வெட்கப்பட்டு போதல்ன்னு சொல்லி இருக்கிறார்ல. ஆமா, நான் நம்பி இருக்கிறேன், கர்த்தர் செய்வார். என் நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமா முடிவு உண்டு. விசுவாசத்தோடு சொல்லுங்க, ஆண்டவரே, நான் நம்பி இருக்கிற காரியத்துல நீர் நிச்சயமாய் நல்ல முடிவை தருவீர். நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன், நான் விசுவாசிக்கிறேன், இன்றைக்கு ஒரு அற்புதத்தை எதிர்பார்க்கிறேன்னு சொல்லுங்க. அற்புதத்தை காண்பீங்க. சொல்றீங்களா? ஆண்டவரே, என் நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாய் முடிவு உண்டு, நான் அதை விசுவாசிக்கிறேன். உம்முடைய வாக்குத்தத்தம் எனக்குரியது, அதன்படி நான் நம்பியிருக்கிற காரியத்தில் அற்புதம் செய்து ஆசீர்வதிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். Download ShareChat.